இந்த நியூயார்க்ல இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய பல தமிழ் அமைப்புகள், அதாவது பல தமிழ் சார்ந்த மன்றங்கள், இந்த இயக்கங்கள், இவங்க எல்லாம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? வெளிப்படையா அந்த சமூகத்தை சொல்லிட்டு வாங்கலையும் பார்ப்போம். இதே அமெரிக்கால ஒரு நிகழ்ச்சியில ஒரு மருத்துவர், அவர் ஒரு தெலுங்கர், அவர் அங்க போய் தெலுங்கர் என்று சொல்றா தலை நிமிர்ந்து நில்லாரான்னு பேசுறாரு. தமிழ் சங்கத்துல போய் நடந்திருக்கு. பாக்யராஜ் மாதிரி பேசியிருக்காரு, நடந்திருக்கு. நான் அதுக்கு வரேன். அது கடைசி இது இவங்களை நாக்கப்படுற மாதிரி கேட்கறதுக்கு அது ஒரு பாயிண்ட் இருக்கு. சமாச்சாரம் வச்சிருக்கீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எப்படி தமிழ் மன்றத்துக்குள்ள தெலுங்கு, அப்ப என்ன சமூகத்தின் அடிப்படையில தானே அவர் அதை பண்ணியிருக்காரு. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இது கம்மா நாயுடு இதுல அதுல பாக்கியராஜ் போய் கலந்துக்கிட்டாரு. எத்தனை பேர் ரைட் அப் எழுதிட்டீங்க நீங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல, எத்தனை ரைட் அப் எழுதிட்டீங்க? இப்ப நீங்க ஏதாவது ஒரு கட்டுரை எழுதிருக்கீங்களா? இத்தனைக்கும் இந்த பாக்கியராஜ் படங்கள் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சாதிக்கு எதிராக நிக்கிற மாதிரி எத்தனை படம், பாக்கியராஜ் படத்துல எத்தனை படங்கள்ல சாதிக்கு சமூகத்திற்கு எதிராக, அது சாதிக்கு எதிராக நிக்கிற மாதிரி பெரிய சமத்துவவாதி மாதிரி பேசிக்கிறது. பிராமண இதெல்லாம் போயிட்டு கல்யாணம் பண்ணுவாரு. அப்ப அந்த படங்கள்ல, அந்த படம் பேரை மறந்துட்டேன். இது நம்ம ஆளா தெரியல, ஏதோ அதுலயே இது நம்ம ஆளா, இது நம்ம ஆளு, இது நம்ம ஆளுங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ அடிச்சிருக்காரு போல. அப்ப முழுக்க முழுக்க சாதிய ரீதியாக படம் எடுக்கிறது, அதாவது சமூகங்களுக்கு எதிராக, அந்த சமூக கட்டமைப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக சமத்துவம் பேசுற மாதிரி காட்டிக்கிட்டு இன்னைக்கு வெக்கமே இல்லாம கம்மா நாயுடு சங்க மேடையில ஏறிட்டு என்ன பேசுறாரு அவரு? கம்மாவாக பெருமை அம்மா. இதை தெலுங்குல சொல்லியிருக்காரு. கம்பாவாக செச்சே நானும் கொச்சை நானும் கொச்சையில பச்சுக்கோ நானும். எப்படி ஒன்னும் பாக்யராஜ் வாய்ஸ், இன்னொன்னு தெலுங்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஏதோ பேசுறீங்க. எனக்கு தெரியாது, சரியில்லை சொல்லிட்டேன் நான். பேசுனீங்களா இல்லையா? வேணா தேவைன்னா பாருங்க, எடுத்து போடுறோம். பிரகாஷ் கமான் எடுத்து போடுங்க. కమ్మాండంటే కొంచెం రెస్పెక్ట్గా ఉండాలి. కమ్మ అంటే ఎక్కడైనా మర్యాద కాపాడుకోవాలి. సో అప్పుడు మా అమ్మమ్మ నన్ను తిట్టినప్పుడు నాకు స్కూల్ డేస్ అప్పుడు అర్థం కాలే. తర్వాత కొంచెం కొంచెం అర్థమయ్యేటప్పుడే మనకి ఏం రెస్పెక్ట్ ఉన్నది అది ఎట్ట కాపాడుకోవాలి, ఆ విధంగా మనం నడుచుకోవాలి. మన క్యారెక్టర్ లాగా ఒక కమాండ్ అంటే వాడికి ఒక క్యారెక్టర్ ఉండాలి అట్టనదన్నీ నేను అర్థం చేసుకున్నా. கொஞ்சம் கூட கம்மாவாக பிறப்பது எங்களுக்கு கௌரவம், கம்மாவாக பிறப்பது ஒரு உயர்வுன்னு சொல்லி ஒரு சமூக வெறியோட இன்னைக்கு தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. இத்தனை ஆண்டு காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை ஆண்டு காலம் பகுத்தறிவு முகம், சமத்துவவாதி, எதுக்கு இந்த முக்காடுன்னு கேட்கிறேன். இந்த முக்காடை தூக்குனா எல்லாம் வெறி, சமூக வெறி, சாதி வெறி. சரி, அவர் சாதி வெறியா இருக்காரு. எத்தனை திராவிட இயக்க தோழர்கள் அதை கண்டிச்சு இப்ப பேசிக்கிட்டு இருந்தீங்க, எழுதிக்கிட்டு இருந்தீங்க.